வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்களை ஏற்படுத்திய மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான். கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே 70க்கு மேலே சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஜேபிக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் போன தேர்தலில் 63 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தேர்தலில் 33 தொகுதிகள் தான் வந்துட்டு பிஜேபிக்கு கிடைத்திருக்குது. ஆப்போசிட்டில் இருந்த இந்தியா அலையன்ஸ் 43 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய மாநிலம். குறிப்பாக வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தை யார் கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் எல்லாரினுடைய கண்களும் உத்தரப்பிரதேசத்தின் மேலே இருந்தது. இந்த முறை இந்திய அலையன்ஸில் அகிலேஷ் யாதவினுடைய சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸோடு இணைந்து களத்தை சந்தித்தது. அதே மாதிரி மாயாவதி தனியாக நின்றது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிஜேபி அங்கே சரியான அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அது போக இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய உதவியை பெரிய அளவில் வந்துட்டு நாடலை, அதை உதாசீனப்படுத்திட்டாங்க. குறிப்பாக ஸ்மிருதி இரானியினுடைய தொகுதி உட்பட பல தொகுதிகளில் ஆர்எஸ்எஸ்லாம் வந்து எங்களுக்கு வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது, நாங்களே தனியாக ஜெயிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக நாம் அந்த நேரங்களில் செய்திகளில் பார்த்துருந்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அனுப்பிரியா பட்டேலினுடைய அப்னாதல், இந்த மாதிரியான குட்டி குட்டி பார்ட்டிஸோட ஒரு நல்ல இணக்கத்தோடு செயல்படவில்லை அப்படின்றதையும் நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். அனுப்பிரியா பட்டேல் அவர்கள் கட்சி உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சி உட்பட எல்லா கட்சிகளையும் பிஜேபியோட இணைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை தனிப்பெரும் மெஜாரிட்டியோட வந்திருந்தார்கள் அப்படின்னா இந்த மாதிரியான நிர்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம செய்திகளாக பார்த்துருந்தோம். ஸோ இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருந்தது. இன்னொரு பக்கத்தில் கட்சியினுடைய தொண்டர்களும் கூட வந்துட்டு இறங்கி வேலை செய்யல, ஒரு நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டான மென்டாலிட்டியில் இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் கவனிக்க முடிந்தது. அடுத்தது அதிகாரிகள் சரியாக வந்து வேலை செய்யல, அவர்கள் பிஜேபிக்கு அப்போஸ்டாக வேலை செய்தார்கள் அதிகாரிகள் அப்படின்ற செய்திகளையும் கூட வந்து நம்ம பார்க்க முடிந்தது. இப்படி பல ஃபேக்டர்ஸ் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கான காரணங்களை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த நேரத்தில் தில்லியினுடைய பிஜேபி உத்தரப்பிரதேச பிஜேபி கிட்ட இது சம்பந்தமான விளக்கம், இது சம்பந்தமான டிஸ்கஷன் அப்படின்றது போயிட்டு இருக்குது. யோகி ஆதித்யநாத் முதல்வர், துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அண்ட் பிஜேபியினுடைய மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி. ஸோ இவர்களோட வந்துட்டு ஆலோசனை அமித்ஷா, ஜேபி நட்டா இவர்களோட வந்து நடந்திருந்தது. ஸோ இதில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா அவருக்கும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் ஒரு சின்ன முட்டல் மோதல் இருக்குது அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது. ஸோ அவர் வந்துட்டு இங்கே சிலர் வந்துட்டு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் கட்சி தான் நமக்கு எல்லாமே கொடுத்தது, கட்சி தான் நமக்கு முதல்ல, கட்சி தான் நமக்கு இந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தது, கட்சிக்கு அப்புறமா தான் மற்றது அப்படின்றத பேசியிருந்தார். அதற்கப்புறம் யோகி ஆதித்யநாத் பேசும் பொழுதும் கூட வந்துட்டு நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் சரியாக வேலை செய்யாமல் இருந்துட்டோம், அதுவும் ஒரு காரணம் அப்படின்றது பார்க்கப்படுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஊடகங்கள் செய்தியாக வந்துட்டு யோகி ஆதித்யநாத் மாற்றப்படுறாரா? ஏன்னா வந்துட்டு யோகி ஆதித்யநாத்ன்ற ஒரு ஃபேஸ் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அடுத்ததாக யோகி ஆதித்யநாத்தினுடைய ஃபேஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரபலமான ஒரு முகமாக அவர் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய ஊடகங்கள் மோடிக்கே நீங்கள் இப்படி அழுகுறீங்களே, மோடிக்கு அடுத்தது யோகி தான் வரப்போறாரு, யோகி வந்துட்டாருன்னா மோடியே பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு யோகியினுடைய ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு யோகியை அடுத்த பிரதமர் அப்படின்ற இடத்துல வைத்து பல ஊடகங்களும் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஊடகங்களுக்கு இது எல்லாமே லட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் உத்தரப்பிரதேசத்தில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுனால யோகியை மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருந்திருந்தது. ஸோ இந்த மீட்டிங் தில்லி தலைமையோட உத்தரப்பிரதேசத்தினுடைய பிஜேபி பேசும் பொழுது சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. 2027 அங்கே சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ அதற்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்திர சிங் சௌத்ரி அவர் வந்து ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். அதே நேரத்தில் அங்கே பெரும்பான்மையான ஓபிசிஸ் இந்த முறை அவர்களுக்கு பிஜேபிக்கு வாக்கு செலுத்தவில்லை அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ அந்த வாக்கு சமாஜ்வாதி பார்ட்டி, காங்கிரஸ் இந்த அலையன்ஸுக்கு போயிருக்குது. பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஒரு ஓபிசியினுடைய ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா அவர் வந்துட்டு ஒரு பதவி எதிர்பார்க்கிறாரு. அவர் ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் அவரை பிஜேபியினுடைய மாநில தலைவராக நியமிக்க போகிறாங்க அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது. ஸோ சீக்கிரமாக அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஸோ பிஜேபியினுடைய தலைவராக அங்கே கேசவ் பிரசாத் மௌரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாற்றப்படுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா 2027 தேர்தல் வரைக்கும் அவர் தாங்க முதல்வர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்றத தில்லி தலைமை சொல்லிட்டாங்கன்றதை கவனிக்க முடிகிறது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அங்கே நிறைய எம்எல்ஏஸ் எம்பி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க, அகிலேஷ் யாதவ் உட்பட. ஸோ அங்கே ஒரு 10 தொகுதியில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது, சீக்கிரமாக நடக்கும். ஸோ அந்த தேர்தலில் அந்த 10 தொகுதியில் பிஜேபியினுடைய கைவசம் இருக்கிறது வெறும் 3 தொகுதி மட்டும்தான். ஸோ அந்த 10 தொகுதி தேர்தலில் பிஜேபி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இன்னும் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.